ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லையும் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஒரு வேரியபிள்ஸில் இன்புட் நாமளே அசைன் பண்ணி அது மூலிமா நான் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் லாங்குவேஜில் ஒரு யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறது, அந்த வாங்கின இன்புட்டை வச்சு சம் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நான் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், இல்லை எண்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து கார்ட் ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஒரு யூசர் கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பைத்தானில் பேசிக்காக ஒரு யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை எப்படி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்த்துட்டு அண்ட் தென் வந்து அதை யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், சம் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நான் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பேசிக் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். அப்படி ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, a ஈக்குவல் டு இன்டீஜர் input of enter the value for a. ஓகேங்களா? டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேரந்தசிஸ் 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன், 2 பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு, ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து பேசிக்காக யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம். ஓகேங்களா? அப்படி இன்புட் வாங்கும்போது இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அப்படி டிஸ்பிளே ஆகி அந்த இன்புட்டை நம்ம வாங்கி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது இன்டீஜராக ஏன் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதால நம்ம இன்டீஜராக சேஞ்ச் பண்ணிட்டா சம் எரர்ஸ் அண்டு எக்ஸப்ஷன்ஸ் வந்து இது தவிர்க்கும். ஓகேங்களா? இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து ஈஸியாகிடும். ஓகேங்களா? எந்த ஒரு எரர் வராமல் இது பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த வேல்யூ ஃபார் ஏன்னு கேட்கும். அப்படி கேட்டு அதை வந்து நம்ம எந்த நம்பரை இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை வந்து இன்புட்டாக வாங்கி அதை வந்து இன்டீஜராக மாற்றி ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? இந்த இதுக்கு வந்து இவ்வளோ தான் அர்த்தம், நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா? இந்த இன்புட்டுன்றது வந்து பைத்தானில் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? இன்புட்டை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, எதர் நம்ம ஒரு கேரக்டரை இன்புட்டாக வாங்குகிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குகிறேன், இல்லை எந்த ஒரு நம்பர்ஸை இன்புட்டாக வாங்குகிறேன், எது இருந்தாலும் நம்ம வந்து இன்புட்டுன்ற இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வாங்கி இன்டீஜராக நம்ம இங்கே மாற்றிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி 2 பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், 2 பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எங்கெங்கே இதை ஓப்பன் பண்ணுறோமோ, எத்தனை ஓப்பன் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? எல்லாம் அது வந்து எரர்ஸ் வழிவகுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ற வேரியபிளில் சேம் அதே தான், இன்டீஜர் input of enter the value for b அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணது தான், ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது தான். ஏன்ற வேரியபிளில் ஒரு இன்புட்டை வாங்கி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இன்புட்டை வாங்கி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி பீன்ற வேரியபிளில் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிளில் இங்கே ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதாவது 2 வேரியபிளையும் ஆட் பண்ணி நான் சியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து இப்போ ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தேன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ சின்ற வேரியபிளில் 2 வேரியபிளையும் ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி,
நம்ம இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணால் அது வந்து ஆன்சர் நமக்கு கரெக்டாக வராது. டிஃப்ரெண்ட் வேரியபிள் A B C Dன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. A மைனஸ் B பண்ணி அது வந்து Dன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு E ஈக்குவல் டு A இன்ட்டு B. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே ஸ்டார் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனாக ஆக்ட் ஆகும் ஓகேன்னு சொல்லிட்டு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்டார் சிம்பிளை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ E ஈக்குவல் டு A இன்ட்டு B, F ஈக்குவல் டு A டிவைட் பை B. ஓகேங்களா. ஏவை வந்து பியால் டிவைட் பண்ணி எஃப்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி அவுட்புட்டில் கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு the addition of two numbers அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கமா போட்டு சீன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு சீன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் பிரிண்ட்டுன்னு நம்ம இங்கே சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிரிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது பிரிண்ட்டுன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளேயில் அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம இங்கே எதை கொடுக்குறோமோ அது வந்து அவுட்புட்டில் வர வைக்கும். ஓகேங்களா. இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். கமா சீனு கொடுக்கறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீன்ற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து இங்கே நமக்கு அப்படியே இங்கே கூட சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா. அதான் எங்கள் அர்த்தம். நம்ம கமா சீன் கொடுக்காம கமா டீன்னு கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வரும். இல்லை EF எது கொடுத்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா. நம்ம இங்கே அடிஷன் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரதால சீன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அதை வந்து நம்ம அடிஷன் பண்ணி அந்த சீன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதால் வந்து கமா சீன்னு சொல்லியிருக்கோம். அந்த கமா சீன் கொடுத்ததால சீன்ற வேரியபிள் இருக்க ஆன்சர் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு த சப்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமா டீன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கிறது டீன்ற வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ கமா டீன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பேரந்தஸ் ஓப்பன் பண்ணியிருந்தேன், க்ளோஸ் பண்ணியிருந்தேன், டபுள் கோடேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன், க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. பிரிண்ட் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு மல்டிப்ளிகேஷன் நம்ம எந்த வேரியபிளில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈன்ற வேரியபிளில். ஓகேங்களா. ஸோ கமா இ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு த டிவிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிவிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கமா எஃப்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டிவிஷன் வந்து எஃப்ன்ற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். நான் வந்து இன்டிஜர் ஒரு இன்புட் வாங்கியிருந்தேன். அந்த இன்புட்டை வாங்கி இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருந்தேன். தென் அதே மாதிரி பிக்கும் பண்ணியிருந்தேன். தென் 4 டிஃப்ரெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதை வந்து 4 வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு சொல்லிட்டு அவுட்புட்டை வந்து கொண்டு வந்திருந்தேன் 4 வேரியபிளை வச்சு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமு. ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் ஒன் கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிடுவோம். Ctrl+S. சேவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா input டாட் py. ஓகேங்களா. இங்கே ஏன் நான் டாட் pyன்னு சொல்கிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். டாட் pyக்கு மோஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது பைத்தான் ஃபைல்ஸை வந்து ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ண ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் வேறு நார்மலாக இன்புட் கூட வச்சுக்கலாம். டாட் py யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணிப்போம். இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேல வந்து என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ கொடுத்துக்கலாம். நான் 678 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்டர் த வேல்யூ ஃபார் பின்னு சொல்லுது. என்ன கொடுக்கலாம்? 453 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பரையும் ஆட் பண்ணி 1131. சப்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர் சொல்லி 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர், மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ஆன்சர், டிவிஷன் பண்ணி இந்த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இன்புட்டை வாங்கியிருந்தேன். அதை வந்து சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக், சப்ராக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவுட்புட் வர வச்சுருந்தேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நீங்கள் யோசிக்க வேணால், ரொம்ப சிம்பிள் தான்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸோட ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் அப்கமிங் கிளாஸஸில் வந்து இதை பற்றி இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நிறைய டாபிக்ஸ் பைத்தானில் இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.